தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவை தொடர்பான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே சமர்ப்பித்து உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தற்போது சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவையை தொடங்குவதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே துறை வழங்கியிருக்கிறது. இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 20 நிமிடத்தில் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கு தொடங்கப்பட உள்ளது. தற்பொழுது கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இது தவிர நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த புல்லட் ரயில் சேவையை விரிவுபடுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதன்படி தென் மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவையை தொடங்க ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கும் பெங்களூரிலிருந்து ஹைதராபாத்திற்கும் என 2 வழித்தடங்களில் இந்த ரயில் சேவையை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவைக்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. வழித்தடம் தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை தெற்கு மத்திய ரயில்வே தயாரித்து தமிழக அரசிடம் வழங்கி இருக்கிறது. சென்னை ஒருங்கிணைப்பு பெருநகர போக்குவரத்து ஆணைய உறுப்பினர், செயலாளர் உள்ளிட்ட பலர் இதை ஆராய்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டமானது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 20 நிமிடத்தில் செல்லக்கூடிய வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.